வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் வானத்தை போல சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து நான் நேற்றுக்கு கொடுத்துருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நம்மளோட சந்தோஷ் அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வானத்தை போல சன் டிவி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் சரவணன் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். இவரை கொலை பண்ணதா சொல்லி தான் சின்ராசும் பொன்னியும் வந்து ஊரை விட்டு போகிறாங்க சென்னைக்கு. அப்படி இருக்கும்போது இவரை வந்து வானத்தை போல சீரியலில் அப்கமிங்கில் காட்டுறாங்க அப்படின்னா இவர் வந்து சாகலை உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராக் மூவ் ஆக போகுது போல இருக்குது. அது மட்டும் கிடையாது, புதுசாக ஒரு ஃபேமிலி வந்து காமிச்சிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து நம்மளோட நீலிமா இன்னும் ஒரு சில பிரபலங்கள்லாம் வந்து நியூ என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே ஒரு முடிவுக்கு வரா மாதிரியான ஒரு ட்ராக் வந்து வந்திருக்கு. அப்கமிங்கில் எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரியான ஒரு எபிசோட் போல் இருக்குது. நீலிமாவும் இந்த ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஓல் ஃபேமிலியே ஒன்றா இருக்க மாதிரியான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டோரியும் ஒரு பக்கமாக என் பண்ணி கொண்டு வந்து சீரியலை முடிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. கிளைமேக்ஸ் ஷூட்டு ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் லாஸ்ட் டே ஷூட்டு இன்னும் முடியலை போல இருக்குது. இப்போதைக்கு கிளைமேக்ஸ் ஷூட் மட்டும்தான் எடுத்துகிட்ருக்காங்க. கிளைமேக்ஸ் மீன்ஸ் ஒரு 4-5 எபிசோட்ஸ் போகும் இல்லையா, அந்த மாதிரி. இந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஒன்றா சேர்ந்தா மாதிரி அந்த இடத்துல நீலிமாவும் இருக்காங்க. அவங்க கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்தா மாதிரி சீரியலை வந்து கொண்டு போகிறாங்க போல இருக்குது. இங்கே சந்தோஷ் உயிரோட இருக்காரு அப்படின்னா அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துருவாங்க. அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பொன்னி திருந்துற மாதிரி ட்ராக்கை வந்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.